வாசிப்போம். அப்பொழுதும் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அரண்கள் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அரண்கள் குறித்து எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் எழுப்புதல் பிரசங்கி அல்ல, நீங்கள் எழுப்புதல் பிரசங்கியான பிறகுதான் எழுப்புதல் வரும். The second stage is Jericho. That's a place where the walls of Jericho were broken down. முற்றிலுமாய் அடித்து தகர்க்கப்பட்டது. பழைய அரண்கள் முறிக்கப்படுவதும் புதிய அரண்கள் கட்டப்படுவதும் உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் உங்களை அழைத்து செல்ல போகிறது. என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நான் குமாரன், அறிவு வந்துச்சுல, அடுத்த சீன்ல எல்லாமே வந்துருச்சு. அறிவு போனனால சாயல் போச்சு அப்படின்ற உண்மைனா, திரும்ப அறிவு வந்துச்சுன்னா சாயல் வந்துடும். எந்த சாயல் வந்துடும்? தேவனுடைய சாயலே வந்துடும். சத்த பிரேதத்தை கொண்டு வந்து வைத்த போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. குஷ்டரோகியை ஐயரே சுகமாக்கும் என்று சொன்ன போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. ஒரு தலைவலிக்கு நீ ஜெபிக்க போனாலும் சரி, கேன்சருக்கு ஜெபிக்க போனாலும் சரி, எதுக்கு ஜெபிக்க போனாலும் சரி, அங்கே நீ போகவில்லை, உன்னை தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் அனுப்புகிறார். சாலமோன் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவானான். கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள். கிருபையில எவ்வளவு வளர வேண்டியிருக்கு. அதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மூளை, அந்த சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஜோம் பண்ணோம், நார்மல் டெலிவரி, அந்த அற்புதம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளை பிறக்கணும், ஒரே பிரசவத்துல 3 பிள்ளை பிறந்திருக்கு, இது அற்புதம். இந்த 2 பிள்ளை பிறந்த ட்வின்ஸ், 3 பேர் பிறந்தா மிராக்கிள். ஆமா, இது மிராக்கிள் தானே. இதுல நெகட்டிவா எதுவுமே இல்லை பாருங்க, பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த மாதிரி அற்புதங்களை தான் தேவன் நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். கைத்தட்டு கொண்டு அவருக்கு நான் எல்லாரும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். முதுமை என்பது வீழ்ச்சிக்கு பிறகு வந்தது. நாங்க வீழ்ச்சிக்குள்ள இல்லை, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இங்க முதுமை என்பது இல்லை என்கிற அறிவு வரும்போது உங்கள் இளமை திரும்புகிறது. பெத்தேலில் இருந்து எரிக்கோவுக்கு போகிறார்கள். எரிக்கோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கைத்தட்டும் போது அவருக்கு வாசிப்போம். அப்பொழுதும் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் உங்கள் மன. அரண்கள் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அடுத்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும்
நிர்மூலமாக்கி. அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை தர்க்கம். அடுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும். அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை எண்ணம். எல்லாம் சொல்லுவோம். அரண்கள், தர்க்கம், எண்ணம். ஆமென். அரண்கள் என்றால் அதோடு தொடர்புடைய வார்த்தை எண்ணம். ஆமென். வலுவான எண்ணங்கள் அரண்கள் என்று அழைக்கப்படுகிறது. கை தருங்க ஒருத்தவருக்கு. என்னதான் செய்தியை கேட்டாலும் இல்லை நான் வெட்டியாத்தான் போவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நினச்சிட்டு உட்காந்துருந்தான்னா நீங்கள் இப்போ அவன்கிட்ட போராடிட்டு இருக்கீங்க. தேவன் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படி என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நீ முடிஞ்சோன்னு போய் அவன்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஸ்ட்ராங் த தாட்ஸு, அந்த தாட்ஸு அடுத்து அது என்ன ஆகுது? எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து என்ன ஆகுது? அரண். வார்த்தை, அனுபவம், அரண். நெகட்டிவ்லேயும் அதுதான், பாசிட்டிவ்லேயும் அதுதான். கைதிட்டு இருக்கு. வார்த்தை, அனுபவம், அரண். பிசாசுகளை துரத்துவீர்கள், வார்த்தை துரத்துறீங்க, அனுபவம். இப்போ மனசில் ஒரு அரண் வந்துருச்சு. என்னன்னா ஏசுன்னா அதுக்கு முன்னாடி எந்த பிசாசும் நிற்காது, அரண் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவமாகும் போது அரண்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ முக்கியமான வார்த்தை அரண்கள், எண்ணங்கள். எதற்காக அரண்களை பற்றி படிக்கிறோம் என்பதை தான் இப்போ உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இதற்கு பிற்பாடு நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் என்பதை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது ஆமென், எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசா அங்க ஜர்னி, அதை பத்தி படிக்க போறோம். ஓகே. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஓகே. அதற்கு எலிசா, இரண்டாவது முக்கியமான வார்த்தை பெத்தேல். முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல். அடுத்து அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். எஸ். அடுத்து இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஓகே. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ மூன்றாவது முக்கியமான வார்த்தை. முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல், மூன்றாவது வார்த்தை எரிகோ. ஜர்னி ஆஃப் ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட ஜர்னியை பத்தி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வாசிமா. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தை என்னது? யோர்தான். 4 முக்கியமான வார்த்தைகள் பார்க்கிறோம். ஒன்று கில்கால், இன்னொன்று பெத்தேல், இன்னொன்று எரிகோ, இன்னொன்று யோர்தான். 4 ஸ்டேஷனு. இந்த 4 ஸ்டேஷன்லையும் எலியா வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறான். எத்தனை பேச வரேன்? ஏன் அரண்களை பற்றி பேசுகிறோம்? இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்றேன். கையை தட்டும்போது அதுக்கு ஹல்லேலூயா. ஆமென். எலியா ஜர்னி போயிட்டே இருக்கு. ஒரு குரூப் அங்கங்க தங்கிருச்சு. கில்காலில் ஒரு குரூப். கில்கால் ஆள் கிடையாது. கில்கால் என்பது உலகத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. கில்கால் என்பது அதுக்கு அர்த்தம் வந்து புரட்டி போட்டது அப்படின்னு அர்த்தம். கில்கால்னா வந்து பெத்தேல்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். எரிகோனா சூப்பர் நேச்சுரல். யோர்தான்னா ஃபாலிங் டவுன், அது சாரி வந்து டிசெண்டிங், அதாவது பாய்ந்து இறங்குவது என்ற அர்த்தம். இது வந்து இட்ஸ் ஹீப்ரூ மீனிங். ஆனால்
ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கில்கால் என்பது உலகத்தை குறிக்கிறது. கில்கால்ல 2 கில்கால் இருக்குன்றாங்க. ஜாஷுவா சொன்ன கில்கால் வேற, இவர் சொல்ற இந்த இடத்துல இருக்க கில்கால் நேம் வேறன்றாங்க. இப்போ நம்ம அது போனோம்னா தியாலஜி ஸ்டடி ஆயிரும். நான் அதை பேச வரல. கில்கால் என்பது உலகம். அடுத்து பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு. எது? ரட்சிப்பு, என்டரிங் இன்டு கிரேஸ். கிரேஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பெத்தேல். அங்கேயே சிலர் என்ன செஞ்சிடறாங்க? தங்கிடுறாங்க. ஆனால் சிலர் மாத்திரம் பெத்தேலில் இருந்து எரிக்கோவுக்கு போகிறார்கள். எரிக்கோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கை தட்டும்போது அவருக்கு that is the place which is called supernatural. The place of supernatural miracles were done. எங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு இடத்தை தான் என்ன சொல்லப்படுகிறது? எரிகோ என்று சொல்லப்படுகிறது. அரண்கள் உடைகிற இடம். அதுக்கப்புறம் யோர்தான்னா டெத்து அப்படின்னா அதை என்ன செய்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? அதை வியாக்கியானம் பண்ணுறாங்க. அதனால தான் யோர்தானை 2 அடித்து பிளக்கும் போது சாவே 2 பிளந்துட்டான். ஞானஸ்தானம் எல்லாம் யோர்தான்லாம் கொடுக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து மறுபடியும் உயிரோடு எந்திரிக்கிறோம். ஸோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜ். அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, சாவே 2 பிரிக்கிறது இம்மார்டாலிட்டி. கிரேஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வேர்ட் ஆஃப் காடு, கிரேஸு நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் என்கிற இடம் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அரண்கள் நிர்மூலமாகிறது. எரிக்கோ கோட்டைகள் உடைந்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு பயணப்படுகிறவர்கள், கிருபையிலே நுழைந்தவர்களில் வெகு சிலர் தான் அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. எத்தனை சொல்ல வரேன்? கிருபையில் இருக்கிறோம். முந்தா நேற்று ஆரப்பாளையத்தில் இருந்தோம், நேற்று அரசரடியில் இருந்தோன்ற மாதிரி இப்போ நாங்கள் கிருபையில் இருக்கிறோம். ஆமாம், ஆரப்பாளையத்தில் இருக்கும்போது டிக்கெட் எடுக்காம தான் இருந்தேன், அரசரடியில் இருக்கும் டிக்கெட் எடுக்காம தான் இருந்தேன். கிருபையில் இருக்கும்போது டிக்கெட் எதில் உட்காந்துருந்து என்ன கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கியா? ஸ்டாப்பில் உட்காந்து எங்கே இருக்கிறோன்றது இல்லை, எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், என்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்ல கவனிங்க. இந்த கிருபைக்குள்ள என்றானவன நாம் நீதிமான் என்கிற இடத்துல அப்படி ஒரு என்ன செஞ்சிடறாங்க? நின்றாங்க. சிலர் மாத்திரம் அரண்கள் உடையக்கூடிய ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறார். இங்கே தான் உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்கிற ஒரு வார்த்தை வெளியே இருப்பதல்ல, உங்கள் சிந்தனைக்குள் இருப்பது. எதிர்மறையாய் சிந்திக்காது என்பது இன்றைய டீச்சிங். ஒரு நாட்களில் எதிர்மறையான சிந்தனையே இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு நாம் கடந்து வருவோம். வியாதியை குறித்த நினைவே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். பிரச்சனையை குறித்த பயமே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். அதுதான் சத்துருவை தேடியும் காணாதிருப்பது. ஸோ மைண்டு, இந்த எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் வாய்க்காலாய் அமைகிறது. பிரச்சனை என்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் உங்கள் சிந்தனை திறக்கப்படாவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. வியாதியாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை நீங்கள் திறக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. ஆமா, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை திறக்காவிட்டால் அது உங்களுக்குள்ள நுழைய முடியாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. That is power of your mind. அது உங்களுடைய சிந்தனையுடைய வல்லமை. அதுதான் நான் சொல்றேன், மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். by reading the word of God. being transformed. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தால். நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், ஜெபிக்கிறது இல்லை. நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறது இல்லை. தப்பு இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பெத்தேலில் இருக்கிறீங்க. ஆனால் சிலர் எங்கே வருகிறார்கள்? எரிக்கோவுக்கு வருகிறார்கள். எரிக்கோ என்பதை நான் மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ் நான் சொல்கிறேன். பழைய கோட்டெல்லாம் உடைகிற இடம். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. உங்கள் சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உங்கள் ஜெபங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சிந்தனை மறுரூபமாகாதவன் ஜெபமும் எப்படி தான் இருக்கும்?
ஆமா, சிந்தனையில் பிச்சைக்காரனா இருக்கிறவருடைய ஜெபமும் பிச்சைக்கார ஜெபமாக தான் இருக்கும். சிந்தனையில் தரித்திரமாக இருக்கிறவருடைய ஜெபமும் தரித்திரமானதாய் தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ஜெபங்களின் அளவு உங்கள் மனது மறுரூபமாக்கப்பட்ட அளவோடு தொடர்புடையது. ஆமென், ஆமென். அதனால்தான் ஜெபங்கள் உங்கள் மனதை பொறுத்து அமைகிறது. அந்த மனதின் மறுரூபத்தை, என்ன தம்பிங்க கவனிக்கிறியா, மனதின் மறுரூபத்தை பற்றியது அமைகிறது. Mind transforming, it's a major role, taking major role in prayer. அந்த மனது மறுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செக்கை ஃபில் பண்றான். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை கூட்டு போய் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஜோம் பண்ண சொன்னா, பூரண சுகப்படி எழுந்து நடப்பாயாக என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது, வராது. நீங்க சுகமளிக்க போறது கிடையாது, உங்க கையில எதுவும் கொடுக்க போறது கிடையாது. தேவனுடைய வல்லமை தான் வந்து என்ன செய்ய போறீங்க, அவனுக்கு கொடுக்க போறீங்க. ஆனாலும் உங்க மனநிலை ஏதோ உங்கள்கிட்ட இருந்து கொடுக்க போற மாதிரி, என்கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு, அதனால உன்னை பூரண சுகத்துக்கு என்னால ஜெபிக்க முடியாதுன்ற மாதிரி கர்த்தர் சொல்ல, நீ எதுவும் தரப்போறியா? இல்லைல்ல, நான் தானே தரப்போறேன், நான் தானே சுகமாக்க போறேன். நீ ஏன் உனக்குள்ள இருக்கிறத கொடுக்குற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்கிட்ட இருந்து தான் நான் வாங்கி கொடுக்க போறேன். அப்போ பூரணமா சுகமடையட்டும் சொல்லு, எந்திரிச்சு நடக்கட்டும் சொல்லு. ஆமென். பயாப்சில ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லு, சொல்லு. மனது மறுரூபமானவர்களிடத்திலிருந்து தான் வார்த்தைகள் ஐஸ்வர்யமாய் கடந்து வரும். ஐஸ்வர்யம் என்பது என்ன சொல்றேன்னா, the rich, அந்த என்ன சொல்ல, the noble words. ஆமா, கர்த்தர் சொன்னார், எழுந்து, அவனே எந்திரிக்க முடியாம இருக்கிறான், உன் படுக்கையை எடுத்துட்டு நடனாரு. அச்சா, கையை தட்டுங்க. என்ன மைண்டு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்குள்ள இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது, அதான் மேட்ரு. சாக பழைக்க கிடக்குறான்னா ஜெபம் அப்படியே மாறுது, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்ட்டான். ஏன்னா தரித்திரம் இங்கே வந்துருச்சு, வாயில தானே வரும். நான் என்ன சொல்றேன், நீ எழுந்து நட. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த வார்த்தையை சொல்றதுனால எந்த நஷ்டம் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஆனா அந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியல. ஏன்னா உங்க வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா உங்க மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இயேசுவின் சிந்தனை, அரண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அவரோட சிந்தனை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனை. இந்த உலகத்தின் எண்ணங்களும் மேகங்களும் அவரை தொட முடியாத ஒரு உயர்ந்த ரக சிந்தனையோடு அவர் பிணைக்கப்பட்டிருந்தார், அவர் இணைக்கப்பட்டிருந்தார். அதான் சொல்கிறேன், சிந்தனை த செகண்ட் ஸ்டேஜ் இன் கிரேஸில். கிரேஸுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கிரேஸுக்குள்ளே ஏராளமான ஸ்டேஜ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கிரேஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுலாம் ஐ டோன்ட் ஃபீல் தட் இட்ஸ் ரைட். திரும்ப நீங்கள் இந்த கிரேஸ் எங்கே கொண்டு போகுதுன்னா உங்களை திரும்ப ஜெனிசிஸுக்கு தான் கொண்டு போகுது, லவ் ஆஃப் காடுக்கு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இட் இஸ் நாட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கையை தட்டு. யூ ஆர் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். The final punch is the crucifixion. Crucifixion. அதுதான் the final revelation to the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை தான் தேவன் மையப்படுத்தி வைத்திருந்தார். டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிரேஸுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் 4000 வருஷம் இருந்தாலும் எழுதி வச்சுக்காங்க, கிரேஸை பற்றி நீங்கள் படித்து முடிக்க முடியாது. நீ எப்படியே நீங்கள் இல்லை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கடலில் வெளியிலேருந்து இப்படி பார்த்துட்டு கடலை பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னு அர்த்தம். தம்பி கொஞ்சம் அப்படியே உள்ளவா, அவனை கொண்டு போய் நடுக்கடல் உள்ளே போடுங்க. அவன் முங்கி உள்ளே போகும்போது தான் கலர் கலர் மீனை பார்க்குறான், முத்தை பார்க்குறான், சிப்பியப்பா இவ்வளோ இருக்கா. முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக உள்ளே சுற்றணும். அதுக்குன்னு ஒரு சேனலே, கடலுக்குள்ளே இருக்கிற மேட்டரை காட்டுறதுக்குன்னு ஒரு சேனலே வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி கிரேஸுக்குன்னு ஒரு சேனலே நுழைஞ்சா. ஆமாம், இதுதான் வளர்ச்சி. வேதம் சொல்லி கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள்.
கிருபையில எவ்வளவோ வளர வேண்டி இருக்கு. அதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மூளை, அந்த சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக இருக்கும். ஆகையால் தான் தெசலோனிக்க பட்டணத்தை பார்க்கணும் பெரோயா பட்டணத்தார்கள் இருவரும் கிருபையில் இருந்தாலும் இந்த பெரோயாவில் இருந்தவர்கள் they were good in characters. கையை தட்டு, நற்குணசாலிகளாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் நாள்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தார்கள். கிருபையில் இருக்க சார், அரசடியில் இருக்க சார், ஆரப்பாளையத்தில் இருக்க சார், ஆலமரத்தில் கொய்யாப்பழம் ஒத்துக்கிட்டு இருக்கோம் சார். என்ன கிருபையில் இருக்கிற? எதுல இருக்கிறோம்? வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவன் படைத்த எல்லாம் வளருகிறது. அது தலை முடியா இருந்தாலும் சரி, கை விரல் நகமா இருந்தாலும் சரி. வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை தேக்கத்தின் வாழ்க்கை, வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை பின்மாற்றத்தின் வாழ்க்கை. நேற்று பயந்த விஷயத்துக்கு இன்றைக்கு நான் பயந்து கொண்டிருந்தேன் என்றால் நான் வளரவில்லை, நான் பின்மாறி இருக்கிறேன், தேங்கி இருக்கிறேன் என்று அர்த்தம். நேற்று பயந்தது உண்மைதான், ஆனா இன்னைக்கு நான் பயப்படல. கையெழுத்து, அதான் வளர்ச்சி, அதுதான் பெருக்கம், அதுதான் உயர்வு. நாளுக்கு நாள் இந்த உயர்வும் வளர்ச்சியும் பெருக்கமும் எதனால் வருகிறது? உங்கள் மனது மறுரூபமாகிறதுனாலே, மனது புதிதாகிறதுனாலே. மறுரூபமாகுங்கள். மறுரூபம் என்ன தெரியுமா? மறுரூபம் என்ன தெரியுமா? தேவனுடைய சாயலாய் மாறுவது. நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறாராம் சொல்லுங்க? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு தேவன் நம்மை முன்குறித்தார். தேவன் உன்னையும் என்னையும் முன்குறித்ததற்கு காரணம், நாங்கள் கிருபையில் இருக்கோங்க. ஆமா, நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய சைக்கிள் எடுத்து பஞ்சர் பார்த்துட்டு போற ஒரு இடத்துல இருப்பதற்கல்ல. இவங்கெல்லாம் யாருன்னா யாருன்னு தெரியல. ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையில் மாற்றம் இல்லாவிட்டால் எங்கே இருக்கிறது அரண்? இயேசுவின் நாமத்தில் மாலை நேரத்தில் நொறுக்கப்படுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். எந்த எண்ணத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். வளர்ச்சி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பெருக்கம் சொல்லுங்க, உயர்வு, மேன்மை வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். முடி கூட அவர் படைச்சா வளரும், நகம் கூட அவர் படைச்சது வளருது. அவர் படைத்த எல்லாம் வளரக்கூடியது. விதையா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி. இந்த வைராக்கியம் உங்களை பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நைட்டு தூங்குனீங்களே, நாளைக்கு காலையில் நீ வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், வாட் இஸ் தட், the next dimension of your ministry அப்படின்னாரு. உன்னுடைய ஊழியத்தின் அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நீ கடந்து செல்ல போகிறாய். ஆச்சா, நல்ல நாள்லாம் அவர் கிடையாது. ஆமா, ஜனவரி 1ஆம் தேதி பார்த்து சொல்லுவோம், ஏப்ரல் 1ஆம் தேதிக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. அவரோட இணைஞ்சிட்டின்னா அன்னைக்கு தான் ஜனவரி 1. கையை தட்டு. ஆமென். தேக்க நிலை அது ஒரு சாபக்கேடு, சாபக்கேடு. என் அன்புக்குரியவர்களே, கிருபை என்பது தேங்கி இருப்பதல்ல. கிருபை என்பது வளருவது, வளருவது. அது கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவிற்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு சாவை 2ஆய் பிரிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார்.